கொண்டாட்டம் ராஜோடு ராஜோடு. அன்றும் இன்றும் என்றும் கொண்டாட்டம் ராஜோடுதான். நாளொன்றிற்கு வெறும் ₹1 ராஜ் டிஜிட்டல் டிவி. செப்டம்பர் 23 முதல் புத்தம் புது திரைப்படங்களுடன் கண்டு மகிழுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ காஃபி பிரேக் வித் மீ டென்சில். வாரம் ஒரு செலிபிரிட்டி கிட்ட பேசுறது வழக்குங்க. இன்னைக்கும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 செலிபிரிட்டி இருக்காங்க. வேற யாரும் இல்ல, பிளேபேக் சிங்கர் வினோத் வேணுகோபால் அண்ட் பிளேபேக் சிங்கர் ரேஷ்மி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட மியூசிக் பயணம்? இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிங், இந்த கரோனா பீரியட்லேருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கீங்க, எல்லா படங்களும் பாடியிருக்கீங்க, நிறைய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் பாடியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சாங்னா எந்த சாங் சொல்லுவீங்க? நிறைய சாங்ஸ் இருக்கு. எனக்கு பேசிக்கலி எனக்கு வந்து ஜானகி அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு அவங்களோட ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். கண்டிப்பா மேம், எங்களுக்காக பாடுங்க. தொடக்கத்திலே ஒரு சூப்பரான ஒரு சாங் பாடுங்க. கண்டிப்பா. நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே, தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன்னின். சூப்பர் மேம், சூப்பர் மேம், அப்படியே தாளாட்டிட்டீங்க எங்களுக்காக. சார், அடுத்தபடியா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் சாங் எங்களுக்காக வந்து பாடுங்க சார். ஓகே, அப்படி கேட்டால் ஒரு சிங்கர் கிட்ட ஃபேவரட் சாங்னா சொல்லவே முடியாது. அவ்வளோ எண்ணற்ற பாடல். பட் என்னன்னா, இந்த சாங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னாலனா பாலு சார் பாடினது மெயின். அண்ட் அந்த சாங்கோட பிக்சரைசேஷன், அது வந்து பிரபு சார் வந்து பாலு சாரோட சாங்க்கு ஆக்ட் பண்ணுறாரா இல்லை பாலு சார் வந்து பிரபு சாருக்காக பண்ணதா அப்படின்ற ஒரு ஸோ பியூட்டிஃபுல்லி பிக்சரைஸ். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, அவள் மேகம் காணாத பாலிலா, இந்த பூலோகம் பார்க்காத தேனிலா, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்ன சொல்லேனோ அதை எப்படி சொல்லேனோ. சூப்பர் சார். அந்த காலத்தில் வந்து இந்த திருமணம் வீடுகளெல்லாம் வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கும். அந்த மணமகனும் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கான அந்த சூப்பரான ஒரு சாங் சொல்லலாம். அடுத்தபடியாக இசைஞானி இளையராஜா சார் சாங் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டூயட் சாங் எங்களுக்காக பாடணும். ஐயோ, என்ன பாட்டு? ராஜா சார்னா அப்படியே என்ன நிறைய பாடல்கள். இசல் என்ன பாட்டு பாடலாம்? பட்டர்ஃப்ளை. ஓகே, சூப்பர். பட்டர்ஃப்ளை எங்களுக்காக பாடுங்க சார். ஓ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை, ஓ ஓ ஓ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை, அருகில் நீ வருவாயா, உனக்காக திறந்தேன் மனதின் கதவை, ஓ
butterfly, butterfly. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா, உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே. ஆஹா, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. உனை நான் சந்தித்தேன், உனையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. ஆஹா, ஓ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. Butterfly. சூப்பர் சார். 80s 90s 2K எல்லாருமே ரசிக்கக்கூடிய வண்ணமா இருக்கும் இளையராஜா சார். நம்ம கூட பேச ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம். ஹாய் ஹாய், வணக்கம். நான் சங்கர் பேசுறேன். ஹாய் டென்சில். சங்கர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் அண்ணனுக்கு பேசுறேன். நான் சிங்கர் ரேஷ்மி அண்ட் வினோத் வேணுகோபால் ரெண்டு பேர்ட்டையும் பேசணும், சரிங்களா? கண்டிப்பா Hello, பேசுங்க. வணக்கம் வணக்கம், ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? சங்கர் ஹலோ சொல்றாரு. ஓ ஹலோ ஹலோ சங்கர். ஹாய் ஹாய். ரெண்டு பேருமே சூப்பரான சிங்கர்ஸ். உங்களோட ஓப்பனிங் சாங் கேட்டேன், அப்படியே அருமையா இருந்துச்சு. காற்றில், அதாவது அழகான தாலாட்டும் பூங்காற்று, சூப்பரான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சு மெய் மறந்து போயிட்டோம். இப்போ நான் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க நிறைய பாடல் பாடினாங்க. இப்பதான் விக்கிபீடியால செக் பண்ண அவங்களோட நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்கு. எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு பாடல் கேட்கணும். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு அழகான பாடல் பாடியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து ஜெமினி படத்துல காதல் என்பது அந்த பாட்டு பிடிக்கும். ஆனா இப்ப நான் கேட்க போற பாட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்து ஜானகி அம்மா. எனக்கு அவங்களோட போஸ்ட் எல்லாம் பாத்திருக்கேன். ஜானகி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானகி அம்மா பாடின ஒரு பாட்டு எனக்காக அவங்க பாடணும். அண்ட் வினோத் சார் நீங்களும் ஒரு பாட்டு பாடணும். அவங்க என்ன பாட்டு பாடணும்னா, காற்றில் எந்தன் கீதம் அப்படிங்கிற பாட்டு எனக்காக காற்றில் எந்தன் கீதம். சூப்பர் ஜானி சூப்பர். படத்துல இருந்து சில வரிகள் பாடணும். அதன் பிறகு வினோத் சார் நீங்க என்ன பாட்டு பாடணும்னு பாத்தீங்கன்னா, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை. இந்த இரண்டு பாடலுக்கும் நீங்க 4 வரி பாடணும். எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா? பாடுறீங்களா? ஷூர். Thank you so much. கண்டிப்பா. அவங்க கிட்ட காற்றில் எந்தன் கீதம். தேங்க்யூ. அந்த பாடல்கள் சங்கர் சார் சொன்ன பாடல்கள் வந்து மேம் அவங்களுக்காக பாடிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா சங்கர் உங்களுக்காக பாடுறேன். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ கண்கள் ஏங்கும் நெஞ்சில் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. வாவ் வாவ், ஒரு மெமரேசிங்கான ஒரு சாங். ஏன்னா வந்து ஒரு மெய் மறக்க வச்சுட்டீங்க எங்களெல்லாம். இப்போ அடுத்ததா மன்றம் வந்த தென்றலுக்கு நம்ம எஸ்பிபி சார் படத்துலேருந்து. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீலவோ. கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதெனும் வானம் உண்டோ
சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. கன்னியூ பண்ணுமா? கண்டினியூ பண்ண ஓகே. மேடையை போலே வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல ஓடையை போலே உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. சூப்பர் சார், ரெண்டு பேரும் வந்து சூப்பராக பாடினீங்க நம்ம சங்கர் சார் கேட்டதுக்காக. மேம் அடுத்தபடியாக ராஜா சார் பாடிட்டீங்க. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு பாடல். கண்டிப்பா. என்ன உயிரே உயிரே சரணத்தில் கண்டிப்பாக சூப்பரான ஒரு சாங் உயிரே உயிரே. கண்டிப்பாக சார். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் மலை மீது தீ குளிப்பே. என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே அதற்காகத்தான் மாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன். உறவே உறவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். சூப்பர், ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணீங்களா. அப்படியே அந்த பீச் ஷோருக்கு கொண்டு போயிட்டீங்க எங்களை அப்படியே விஷுவல். மேம் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலிமா வந்து ஃபண்டெல்லாம் ரேஸ் பண்ணி வந்து நிறைய உதவி செஞ்சீங்களா மேம்? நிறைய இசைக்கலைஞர்கள் உதவி செஞ்சீங்க, அது பற்றி எங்களுக்காக சில வரிகள் சொன்னால் நல்லாயிருக்கும் மேம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலு சாருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பிபி சார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இது. இந்த ஹோல் திங் மியூசிஷியன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அவர் பார்த்துட்டார். அவருக்கு அந்த ஹி குட் see it. ஸோ அவர் மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணி அவர் என்ன பண்ணார்னா அவர் ஃபேஸ்புக்கில் ஹி வாஸ் சிங்கிங் ஸ்மால் கிளிப்ஸ் ரிக்வெஸ்ட்டை வந்து பாடிட்டு அதுக்கு ஹி வாஸ் கெட்டிங் இன் ஃபண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தார். அது பார்த்த உடனே தான் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஏப்ரல் மஸ்ட் பி க்ளோஸ் டு மிட் ஏப்ரலில் சரி நம்ம சுற்றி இருக்கிற மியூசிஷியன்ஸ் இப்போ நான் ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட ஆடியோ பர்சன், என்னோட சிங்கர்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் ஒரு மேபி ஒரு 5-6 people வில் ஹெல்ப் அப்படின்னு வி ஸ்டார்டட் திஸ் திங். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணேன், ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணேன். அந்த ஏப்ரல் 13th or 14th ஐ ஸ்டார்டட் த லைவ். பை எண்ட் ஆஃப் ஏப்ரல் வி குட் ரேஸ் அபவுட் 2 to 3 lakhs. அப்போ தான் என்னடா இது எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஒரு 1 lakh ரேஸ் பண்ணி ஒரு 1 or 2 months ஒரு 10 people மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணலான்னு. பட் அது வந்து இட் வெண்ட் லைக் தேட். அண்ட் பை மே வி காட் டு நோ தட் இது வந்து இப்போல்லாம் முடியாது, இது another 1 year to 2 years போவோம் அப்படின்னு. அப்புறம் கண்டினியூஸாக வி ஸ்டார்டட் டூயிங் லைவ். அது என்ன பண்ணேன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மித்ரா அவங்களோட டைப் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபண்ட்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம் மியூசிஷியன்ஸை. ஏன்னா ஃபீல்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ சீனியர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி டிசர்விங்காக இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கொஸ்டினர்லாம் வச்சுட்டு அதை ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணி நாங்கள் இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 25 months we raised 25 lakhs and more than 250 மியூசிஷியன்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். அதில் என்னென்னா ஆக்சுவலாக ஏப்ரல் 2023 வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் இதோட ஸ்டாப் பண்ணுறோம், பிகாஸ் பிக்கப் ஆகிடுச்சு இல்லையா, எல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஜூன் 2023 நிறைய மியூசிஷியன் 22 இது 21
22 பற்றி தான் பேசிட்டு ஓ இப்பதான் பேசுறீங்க. ஸோ 22ல் வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணோம். பட் தேர் லாட் ஆஃப் ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி கேஸ் பை கேஸ் பேசிஸ். ஒரு கேஸ் வருதுன்னா இப்போ ஒரு 30,000 ஃபீஸ்க்கு தேவை அப்படின்னா அது அந்த 30,000 ரைஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அதே வந்து என்னாச்சுன்னா ஒரு 11-12 கேஸ் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வந்து வி ரேஸ்ட் அபவுட் 3.5 lakhs ஃபார் ஃபீஸ் அலோன். ஸோ எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய பேர் ஆமாம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். உதவி செய்கிற இந்த காலகட்டத்தில் யாருமே நிறைய பேர் வந்து உதவி செய்யறதில்லை. இந்த மாதிரி உதவி செய்கிறாங்கன்றதும் பெருசாக இருக்குது கேட்குறதுக்கே. ஆமாம் வி ஆர் பிளெஸ்ட். ஏன்னா ஃபேஸ்புக் லைவ் பார்த்து அதுக்கு ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க தான் எல்லாமே இந்த சப்போர்ட். ஆனால் நிறையா பேர் வந்து பீப்புள் ஹூ குடன்ட் சப்போர்ட் அஸ் பை கிவிங் டொனேஷன்ஸ் அவங்க எல்லாமே வந்து எங்களோட லைவ்ல வந்து அதை சக்ஸஸ் பண்ணாங்க. அது வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு அதை ஷேர் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் அஸ். எங்களுக்கும் வந்து ஒரு ஃபோக்கஸ் இந்த 2 years அதுதான். நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து தெரியவே மாட்டாங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் அப்படியே பாடிட்டு நிறைய பேர் வந்து வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து மக்கள் உதவி செய்ய சொல்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல சார்? ஆமாம் கண்டிப்பாக. இட் கேவ் அஸ் ஆல்சோ அ லாட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆல்ரெடி நாங்களே வந்து இந்த 2 years என்ன பண்ணியிருப்போம், எங்களுக்கும் ஷோஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்களே டிசப்பாயிண்ட் ஆகி வீட்டில் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்போம். பட் இது ஒரு ஃபோக்கஸ், யாருக்கோ பண்ணுறோமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு கலைஞனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மக்கள் அப்படின்ற மாதிரி. நம்ம கூட பேச ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம். ஹாய். ஹலோ 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 வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் எக்மோர்லேருந்து பேசுகிறேன் சார். நம்ம கூட பிளேபேக் சிங்கர் வினோத் வேணுகோபால் அண்ட் ரேஷ்மி மேம் இருக்காங்க. சொல்லுங்க, பேச போறீங்களா? உங்ககிட்ட பேசுங்க. கொடுங்க பேசு. உங்கள் பேர் சார்? என் பேர் பாலாஜி சார். பாலாஜி ஃப்ரம் எக்மோர்லேருந்து பேசுகிறேங்க. பாலாஜி. ஓ ஓகே. ஸ்ருதி பாலாஜிங்களா? எஸ். ஓகே ஓகே ஓகே. வினோத் ரேஷ்மி இருக்காங்க இங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பார்த்து கால் பண்ணதுக்கு. ஸோ இப்போ தான் we were just talking இந்த என்ன பண்ணீங்க நீங்கள் இந்த 2 yearsல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயின்சிடென்ஸாக நடந்துச்சு. நீங்கள் ஆங்கர் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதான் ஆக்சுவலி இப்போ நீங்க பண்ண ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ பொதுவெளியில சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு சாதனையான விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக எல்லாருமே பாட்டு பாடுறவங்க, மியூசிஷியன்ஸ் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போற காலம் இது. இந்த மாதிரி நேரத்துல கோவிட் டைம்ல வந்து நீங்க எடுத்திருக்க எஃபெக்ட் வந்து சரியான ஒரு பாதையில எல்லாருக்குமே பயனுள்ள வகையில இருக்குது. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். தேங்க்யூ சார். அதுலயும் நீங்க பண்ணது வந்து இப்போ எஜுகேஷனுக்காக, அதாவது குழந்தைகளோட கல்விக்காக அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, அடுத்த தலைமுறை நம்ம நல்ல சரியான பாதைக்கு எடுத்துட்டு போனோன்ற ஒரு நல்ல நோக்கம் எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் நீங்க இதை செய்திருக்கீங்க. கூட படிச்சவர்ன்றதுனால நீங்க ஒரு பண்பாளரா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை செய்திருக்கீங்க. இப்போ என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா போன கோவிட் பீரியட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஒரு மியூசிஷியன் ரொம்ப என்கிட்ட கேட்டிருந்தாருங்க. இப்போ ஆங்கர் கிட்ட சொல்றேன், இப்போ மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு நான் விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஆமா, ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் சென்னையில அவருடைய டாக்டர் ஃபீஸ் கட்ட முடியும் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து என்ன கேட்டாங்க. நான் ஒரு அமைப்புல இருக்கேன், தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்துல அமைப்புல இருக்கேன். என்னை கேட்கும்போது நான் உடனே சார் கிட்ட சொன்னேன், வினோத் சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் பொழுது, ரொம்ப கேட்கறாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டது நைட் டைம்ல தான் கேட்டேன். அது ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், இருந்தாலும் நைட் டைம்ல கேட்டேன். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேன். அவர் இமீடியட்டா நைட்டோட நைட்டா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மறுநாள் நான் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அவர் கேட்டது ஒரு ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க தான் கேட்டிருந்தோம். இவர் சார் வந்து எனக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணி அதோட ரிசிப்ட் அனுப்பிச்சாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது, என்னடா அது திடீர்னு எல்லாமே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். சோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாரு. இப்போ இந்த இயர் அகாடமிக் இயருக்கு எனக்கே ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் கேட்டேன் சார் கிட்ட, நைட்டோட நைட்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உடனே இமீடியட்டா கட்டி, அது பெரிய ஒரு எங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு துணி எடுக்கிறது, அது எடுக்கிறது, நகை வாங்குறது கூட தள்ளி போடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறமா கூட வாங்கிக்கலாம். இஎம்ஐ இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கு. பட் எஜுகேஷனுக்கு இஎம்ஐ சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லைங்க. அது பெரிய லெவல்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல பேங்க் லோன்லாம் இருக்கு. பட் ஆனா திடீர்னு கட்டும்போது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த வகையான கஷ்டத்தை வந்து இவங்க 2 பேரும் இந்த ஃபேஸ்புக் ஷோல பண்ணி அது ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்து அது கல்விக்காக பண்றது வந்து மிகப்பெரிய சாதனை. நிறைய பேர் இதுக்கு உண்டான எண்ணம் இருந்தாலும் செய்யல, சில பேருக்கு எண்ணமே இல்லை. ஆனா இவங்க எண்ணமே செய்துதான் இருக்கிறாங்க.
தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. 3 பாடல்கள் வந்து சொல்ல போகிறேன். மனசுக்குள்ள தாகம் வந்துச்சு அந்த பாடல் எங்களுக்காக நிறைய இளைஞர்கள் வந்து கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். மனசுக்குள்ள காதல் வர வயப்பட்ட ஒரு பாடல்னு சொல்லலாம். அந்த காலத்தில் மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு பாடல். ஆட்டோகிராஃப் படம், அது டேஷ்ல ஓடுவாங்கின ஒரு படம் சொல்லலாம். நம்ம சேரன் சார் இயக்கத்தில் அந்த பாடல் எங்களுக்காக. மனசுக்குள்ளே தாகம் வந்தல்லோ வந்துச்சா மயில் சிறகில் வாசனை வந்தல்லோ வந்துச்சா தமிழ் படிக்கான ஆசை வந்தல்லோ வந்துச்சா தமிழ்நாடின் நாணம் வந்தல்லோ வந்துச்சா காந்தம் போலே ஏதோ அந்த நெஞ்சின் உள்ளில் ஒட்டிச் சேர்ந்த பிரேமம் என்ன சொல்லியே. இது ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் மேம். மனசுக்குள்ள காதல் வந்துச்சா தாகம் வந்துச்சான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வினாவை எழுப்பட்டீங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு. மலையாளம் லிரிக்ஸ் எழுதுனதே ரேஷ்மி தான். சூப்பர் மேம். இது தெரியாத போச்சு, இப்போ சொல்லி தான் தெரியுது. சரி, ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒரு பாடல் இருக்கு ஜே படத்துல இருந்து. அந்த பாடல் எங்களுக்காக. உன்னை நினைக்கவே அந்த பாடல். உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. நீ கேட்கையில் சலனமே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே. என் மார்பில் காதல் வந்த மையமிட்டதே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. நான் உன்னை மறந்த செய்தி மறந்து விட்டேன், ஏன் என்று குளிக்கும் போது நினைத்து கொண்டேன். கண் மூடி சாயும் பொழுதிலும் உன் கண்கள் கண் முன்பு தோன்றி மறைவதே ஏன் ஏன் ஏன். நீ என்னை கேட்ட போது காதல் இல்லை, நான் காதல் உற்ற போது நீயும் இல்லை. ஒற்றை கேள்வி உன்னை கேட்கிறேன், இப்போதும் எந்த மீது காதல் உள்ளதா? ஹார்மோன்களின் சத்தம் கேட்குதே உன் காதிலே என்று கேட்கும் இந்த சத்தம். உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. சூப்பர் மேம். அடுத்ததாக ஒரு பாடல் எங்களுக்காக. என்ன படத்துலனா அந்த ஜெமினி படத்துல அந்த பாடல் இருக்குல்ல, காதல் என்பதா காமம் என்பதா, அந்த பாடல் எங்களுக்காக பாடலாம் மேம். ஒரு 4 வரி பாடினா போதும். சூப்பரா இருக்கும் அந்த பாடல். காதல் என்பதா காமம் என்பதா, இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா? உயிரை உயிரால் உள்ளே குடைந்து உயிரின் உயிரை உணரும் முயற்சியா? சூப்பர் மேம். ரேபிட் ஃபயர் மாதிரி இப்போ வந்து நான் சில சிங்கர்ஸ் பேர் சொல்ல போறேன், நீங்க வந்து அதுக்கான பாடல் பாட போறீங்க. எஸ்பிபி சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஓகே. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி. வா, அப்படியே ஸ்லைட்டாக போகுது அப்படியே சாங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யேசுதாஸ், நம்ம யேசுதாஸ் சார் இருக்கார்ல, நிறைய பாடல்கள் இருக்கு யேசுதாஸ் சார் பாடல்கள். என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தொடருதே தினம் தினம். என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே. அடுத்ததாக நம்ம எவர்கிரீன் ஹரிஹரன் சார். ஹரிஹரன் சாரோட சாங் இது ஓகே. செம்ம போல்டு வாய்ஸ் எப்பவுமே அவருக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பஸ்லாம் கேட்டு போனால் அந்த பாடல் எங்களுக்காக.
என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இது முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பராக பாடினீங்க. என்னை தாலாட்ட வருவாயான்ற மாதிரி எல்லாரையுமே வந்து தாலாட்டிட்டீங்கன்னு சொல்ல முடியும். மேம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே, ஜானகி மேமோட பாடல் ஏதாச்சும் ஒரு பாடல் வந்து நீங்கள் பாடலாம் மேம். ஓகே. ராசாவே ஒன்ன நம்பே இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க, அது உசுர வந்து இருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீரில் எடுத்தா, ராசாவே ஒன்ன நம்பே இந்த ரோசா பூ இருக்குதுங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம், சூப்பர். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம சின்ன கோயில் சித்ரா மேம் இருக்காங்கல்ல, அவங்க பாடல் கண்டிப்பாக பாடி ஆகணும், பாடுங்க. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், ஒன்றானே நானே, ஒன்றாகம். லிரிக் தெரியாது அவரை மாதிரி என்னால் பாட சரி மேம், சுசீலா மேம் பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் ஏதாச்சும். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலை என் தனிமை கண்டு நின்று போய்விடு, தென்றலை என் தனிமையை கண்டு நின்று போய்விடு. அடுத்ததா உங்களோட ஃபேவரட் வாணி ஜெயராம் மேம், அந்த பாடல் ஏதாச்சும் ஒரு பாடல், உங்களோட ஃபேவரட்டான ஒரு சிங்கர். ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு, கண்டிப்பா பாடணும். என் அக்கா பாட்டு கேட்கலையே நீங்க? யார்? சுஜாதா. பாடுங்க, பிரச்சனை இல்லை, பாடுங்க, கேட்கலாம். இப்போ வந்து வாணியம்மா பாடல் பாடுங்க ஃபர்ஸ்ட். இது என்னது? என்னுள்ளில் எங்கோ எங்கும் எங்கும் தாரா ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம், என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அவர் சொன்ன மாதிரி சுஜாதா மேம் அந்த பாடல் எங்களுக்காக. காற்றின் மொழி ஒலியா இசையா, பூவின் மொழி நிறமா மணமா, கடலின் மொழி அலையா அலையா நுரையா, காதல் மொழி விழியா இதழா, இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை, காற்றின் மொழி.
அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்டு அப்படி பாட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம். நம்ம கூட பேச ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹாய். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? வினோத் வேணுகோபால் இருக்காரா? வினோத் வேணுகோபால் இருக்காரு. இருக்கேன். அவர் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். ரேஷ்மி மேமா இருக்காங்க கூடவே. மிஸ்டர் வினோத் வேணுகோபாலும் ரேஷ்மி சிங்கர் இருக்காங்க இல்லையா? ஆமா. உங்க 2 பேரை தான் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏழைகளுக்கெல்லாம் நல்லது செய்றீங்க, இசை கலைஞர்களுக்கெல்லாம் நல்லது செய்றீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லதான் இந்த லைவ்ல வந்திருக்கேன். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. மாசிலாமா நீங்களா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? வேற யாருங்க, மிமிக்ரி எம்ஆர் ராதானா நீங்க தானே? எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் காலிங். ரேஷ்மியும் இருக்காங்க கூட. அப்படியா மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். உங்க 2 பேரும் வாழ்க்கையில என்னுடைய இசை கலைஞருடைய சார்பா 30 வருஷம் என்னுடைய அனுபவத்துல மறக்க முடியாத ஒரு இசை கலைஞர்கள் அப்படின்னு சொன்னா அதுல நீங்க 2 பேரும் மட்டும்தான். சூப்பர் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சொன்னா அவங்க வந்து இசை கலைஞர்களுக்கு இந்த கொரோனா காலத்துல அவங்க செஞ்ச உதவி, அவங்க ஃபேஸ்புக்ல 2 பேரும் பாட்டு பாடும் போது முதல்ல கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன். என்னடா இவங்க ஃபேஸ்புக்லாம் வந்து பாடுறாங்களேன்னு. அதுக்கப்புறமா வந்து யோசனை பண்ணி பார்த்தா இவங்க இசை கலைஞர்களுக்கு பல பகுதிகளில் ரொம்ப நல்லது செஞ்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. அது என்னன்னா இவரோட இது நார்த் மெட்ராஸ்ல வந்து ஃபண்ட்ஸ் எதுவும் ரீச் ஆகல, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எங்களை ஃபேஸ்புக்ல காண்டாக்ட் பண்ணிட்டு நாங்க அங்க போய் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ், ஒரு சின்ன ஒரு சோஷியல் மீடியா எவ்வளவு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுது இல்லைங்க. பெரிய இது. ஸோ அதனால இவர் வழியா தான் அவங்க எல்லா இடத்துலயும் தொடர்ந்து உதவி பண்ணாங்க. கண்டிப்பா அவங்க உதவி எப்பவுமே தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த உதவியை நான் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு என் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன். அந்த நம்பருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்கிட்ட பேசிட்டு அப்போ சொன்னேன், நார்த் சென்னையில் இங்கே யாரும் உதவி செய்யலைங்கன்னு சொன்னேன். தொடர்ந்து என்கிட்ட 2 முறை ஃபோன் பண்ணி கண்டினியூ பண்ணி ரொம்ப முடியாமல் கஷ்டப்படுற ஒரு இசை கலைஞர்லாம் நீங்கள் தேர்ந்தெடுங்க, ஒரு 50 பேர் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். 2 நாளில் நான் 100 பேர் ரெடி பண்ணேன். அதில் 50 பேருக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபா அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு ஒரு ஒர்த்தபிள் பொருள் அவங்க வாங்கி கொடுத்தது. எல்லாமே நல்ல பொருளா, தரமான பொருளா வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல மழை நேரத்துல எல்லாருக்கும் அந்த 50 பேருக்கும் அந்த 50 குடும்பமும் அப்படி வாழ்த்துனாங்க. ரொம்ப நன்றி மாசிலாமணி, ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா வந்து தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். டைம் இல்லாத காரணத்தால பேச முடியல. சரி, இருந்தாலும் இப்போ ரீசென்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல்? ரீசென்ட்லியா? ஒரே ஒரு 4 வரி ஏதாச்சும் ஒரு பாடல் வந்து பாடிடலாம். நாங்க வந்து பழச மட்டுமே பாடி போயிட்டு இருக்கோம். ரெட்ரோ அப்படிதான் நாங்க பிராண்ட் பண்ணது. நாங்க வைரஸ்ன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம். என்னோட வினோதோட விஐயும் ரேஷ்மியோட ஆர்இஎஸும். ஸோ அது ஏன்னா அந்த கொரோனா பீரியட்ல வைரஸ் வந்து நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு, பாசிட்டிவா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்னோட விஐயும் ஆர்இஎஸும் போட்டு வைரஸ்ன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ரெட்ரோ மெலடிஸ் நாங்க பண்றது வந்து பியூர்லி 2000 முன்னாடி ஏர்லி ரஹ்மான் சாரோட இது, ராஜா சார், எம்எஸ்வி சார், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் சாங்ஸ் நிறைய நல்ல லவ்லி சாங்ஸ் இருக்கு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எடுக்கல அந்த சாங்ஸ்லாம், பட் கேட்போம். ஏதாச்சும் ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் பாடலாம். ஏன்னா டைம் எண்டுக்கு வந்தாச்சு, நம்ம ஷோ எண்டுக்கு. நீங்கள் 2 பேரும் ஒரு டூயட் சாங் பாடுங்க. பழைய சாங் தான் ஓகே? பழைய சாங் எந்த சாங் வேணா இருக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருந்தால் போதும். ஓகே. அடுத்த வாரமும் ஒரு சூப்பரான ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் டென்சில் மற்றும் வினோத் கோபால் சார் அண்ட் ரேஷ்மி மேம். தேங்க்யூ.